கருப்பழனியப்பன் ஒரு கதை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சொல்லிட்டு போனார். பாட்டி வடை சுட்ட கதை. இந்த கதையை நாங்கள் பள்ளிகளில் பயிற்சிக்காக நடத்துவோம். அது எப்படி நடத்துவோம்னா, இந்த கதையில் வர்ற கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு பாட்டியோ ஒரு நரியோ வடையோ காக்காவோ இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி பயிற்சி நடத்துவோம். அது ஒவ்வொரு மாணவர்களாக நான் ஒரு காக்காவாக இருந்து கதையை சொல்கிறேன், வடையாக இருந்து கதையை சொல்கிறேன், நரியாக இருந்து கதையை சொல்கிறேன், பாட்டியாக இருந்து கதையை சொல்கிறேன்னு சொல்லி மாணவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் திருவாரூர் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு பொண்ணு கதை சொல்கிறா. நான் காக்காவாக இருந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறா. ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஆரம்பிக்கிறா. என்னடா ஊர் இது, இந்த ஊரை ஒரு 10 ரவுண்டில் அடிச்சிட்டேன், ஒரு பையன் வீட்லேயும் அடுப்பை பற்ற வைக்கலையா, நைட்டு நான் எத்தனை மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன் தெரியுமா, 8 o'clock சாப்பிட்டேன், இப்போ மணியை பாரு 11 o'clock ஆகுது, எவ்வளோ நேரம் நான் பசியோடு சுற்றி வர்றது, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் வருவேன், அதுக்குள்ளார இந்த ஊரில் யாராவது அடுப்பு பற்ற வச்சுருக்கணும், இல்லைன்னா இந்த ஊரை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. உடனே நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட, என்னது ஒரு சாதாரண காக்கா இந்த ஊரை டைவர்ஸ் பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டில் எலி செத்து போனால் என்ன பண்ணுவீங்க, தூக்கி வாசலில் போடுவோம், தெருவில் போடுவோம், அந்த எலி அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே, எங்களை மாதிரி காக்கா தான் தூக்கிட்டு போகுது, ஒருவேளை ஊரில் காக்காவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த எலி அங்கேயே இருந்து நாரும், அப்புறம் நீங்கள் வாசலுக்கு வர முடியுமா, ஊரை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 எலியை தூக்கி போட்டிங்கன்னா இந்த ஊரே நார ஆரம்பிச்சிருமே என்னன்னா, சரி சரி அந்த கதையெல்லாம் எதுக்கு, நீ வழக்கமாக இந்த கதைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக அந்த கதையை அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாங்க. கதையோட கிளைமேக்ஸ் என்ன, போய் வாயில் வடையோட மரத்தில் உட்காந்தாச்சு, கீழே நரி நிற்கிது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்ன நரி இங்கே நிற்கிறான், என்னையே பார்க்குறான், அவன் என்ன எங்கடா பார்க்குறான், அவன் வாயில் இருக்க வடையே பார்க்குறான், அவன் வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றிட்டு இருக்கு, என்னைக்கு இல்லாத திருநாளா நீ ரொம்ப அழகாக இருக்க காக்கா அப்படிங்கிறான். இவன் நம்மகிட்ட பேசவே மாட்டானே, இன்னும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தேன், நீ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கே, உன் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும், ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு அந்த நரி சொல்கிறான். என்னடா இவ்வளோ இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி விட்டேன், வாயிலேருந்து வடை கீழே விழுந்துச்சா, தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் உட்காந்துட்டான். கதை இன்னுமே தான் ஆரம்பிக்குது. ஒரு காக்கா ஊரில் இல்லாட்டினா அந்த ஊரே நாரி போய்டுன்னு சொன்ன அந்த பொண்ணு, அந்த நரி ஏமாத்துதுன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த வடையை கீழே விடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லை? அதே போல் எனக்கும் வந்துச்சு. அந்த பொண்ணோட கூப்பிட்டு கேட்டோன்னு சொன்னால், இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்கும் சார், என்ன ஒரு 50 காக்கா இருக்கும், இந்த மாவட்டம் முழுக்க எத்தனை காக்கா இருக்கும், என்ன ஒரு 5000 காக்கா இருக்கும், இந்த மாநிலம் முழுக்க எவ்வளோ காக்கா இருக்கும், ஒரு 5 லட்சம் காக்கான்னு வச்சுக்கோ, இந்த நாடு முழுக்க எவ்வளோ காக்கா இருக்கும், ஒரு 1 கோடி காக்கான்னு வச்சுக்கோ, இந்த உலகம் முழுக்க எத்தனை காக்கா இருக்கும், ஒரு 50 கோடி காக்கான்னு வச்சுக்கோ, இந்த உலகம் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை காக்காக்கள் உருவாகி செத்து போயிருக்கோம், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார் ஒரு 500 கோடி காக்கான்னு வச்சுக்கலாம். 500 கோடி காக்கா இருக்குல்ல, 500 கோடி காக்காட்ட யாராவது, இத்தனை பேர், எத்தனை மனிதர்கள் பிறந்து வளர்ந்துருக்காங்க, எத்தனை விலங்குகள் பிறந்து வளர்ந்துருக்கு, எத்தனை பறவைகள் பிறந்து வளர்ந்து செத்து போயிருக்கு, இன்னும் இருக்குது, இத்தனை உயிர்களில் யாராவது ஒருத்தங்க போய் காக்காட்ட நீ அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா சார்? சரி அழகை கூட சொல்ல வேணாம், உன் குரல் இனிமையாக இருக்குன்னு எனக்கா சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லையே. இந்த உலகத்திலேயே ஒரு காக்காவை பார்த்து நீ அழகாக இருக்குன்னு சொன்னதும் உன் குரல் இனிமையாக இருக்குன்னு சொன்னது ஒரே ஒரு ஆள், அந்த நரி மட்டும்தான். அது பொய்யா கூட இருந்துட்டு போட்டுமே, அது பொய்யா கூட இருந்துட்டு போட்டு சார், அதுக்காக நான் அந்த வடை விட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நரி அது சொன்னப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறா, இந்த கதை எத்தனை வருஷமாக நீங்கள் கேட்குறீங்க? நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்குறேன். அவங்க டீச்சர்லாம் இருந்தாங்க. டீச்சர் நீங்கள் எந்த வயசுலேருந்து கேட்குறீங்க? நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேன். இந்த உலகம் எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கு? ஒரு 100 வருஷமாக கேட்டுட்ருக்கு, இல்லை ஒரு 200 வருஷமாக கேட்டுட்ருக்கு. 200 வருஷமாக கேட்குறீங்கல்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த கதை தெரியும்ல, அப்பையும் ஒரு நரி போய் காக்காட்ட சொல்லியிருக்கல அழகாக இருக்கேன்னு, அதை பார்த்து கூட நீங்கள் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் நண்பர்களே, கதை இதோடையும் முடியல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது.
அந்த கதையெல்லாம் முடிஞ்சு. ஏன் அப்படி சொன்னாவ? அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னான்? நம்ம கல்யாண வீடுகளுக்கு போயிட்டு வருவோம்ல, போயிட்டு வந்தோடனே மாப்பிள்ளை நல்ல கலரு, பொண்ணு இல்லை பொண்ணு நல்ல கலருப்பா, மாப்பிள்ளை கொஞ்சம் அப்படியும். நல்லங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லக்கு ஆப்போசிட் என்ன? குட்டுக்கு ஆப்போசிட் என்ன? பேடு தானே. அப்போ நீங்கள் நல்ல கலருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? கருப்பை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் மனசுக்குள்ளார என்னவா இருக்குது? எவ்வளோ சாதாரணமாக ஒரு வாக்கியம் சொல்கிறோம், சொல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க அப்படி சொல்லி. என்னைக்காவது யாராவது ஒரு சிவப்பாக இருக்க ஆளை பார்த்து நாள் நல்ல ஆளியா, சிவப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கான் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? உண்மையிலே எவ்வளோ மோசமான ஒரு வாக்கியம் இல்லை அது. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு. கருப்பாக இருக்காங்க கலையாக இருக்காங்க அவள் சொன்னால் முடிஞ்சு போச்சு. சிவப்பாக இருக்காங்க கலையாக இருக்காங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னா கருப்பாக இருக்கவங்க கலையாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதானே சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு நம்மளாம் சொல்கிற அந்த கெட்ட கலர் நிறத்தில் இருக்க பொண்ணு. அந்த பொண்ணை யாரோ கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை ஆண்டு விழாக்கள் நீ கொஞ்சம் கருப்பாக இருக்க பின்னாடி இன்னும் ஆடுன்னு சொல்லியிருக்கலாம். வரவேற்புரை இதெல்லாம் ஆண்டு விழாலாம் சொல்லுவாங்க இல்லையா, வரவேற்புரை பேசுகிறதுக்கும் நன்றி உரை பேசுகிறதுக்கும் பசங்களை பெண்களை கூப்பிடுவாங்க போது அதில் எத்தனை பசங்களோ பொண்ணுங்களோ கருப்பாக இருக்கவங்கள பயன்படுத்துகிறாங்க. நம்ம கல்யாண வீடுகளில் இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களா பொண்ணோட சொந்தக்காரங்களா கருப்பாக இருந்தால் சரி விட்டுருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை, கூட்டத்திலேருந்து ஒரு 4 பொண்ணை அழைச்சிட்டு வந்து பன்னீர் தெளிக்க விடுங்கன்னா யாராவது கருப்பாக இருக்கவங்கள அழைச்சிட்டு வருவாங்களா? இதெல்லாம் அந்த பொண்ணு மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள். அதை எனக்கு கதை மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கா. கதைகள் நீங்கள் வீட்டில் சொல்கிறது நேரம் வந்து தூங்க வைக்கிறதுக்காக இல்லை, டைம் பாஸுக்காக இல்லை. குழந்தைகள் தங்களுடைய ஆழ் மனசில் என்ன இருக்குதோ அதை கதை வழியாக உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அதுக்கு நமக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா காதுகள் ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கேட்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்படி எல்லா குழந்தைங்களும் சொல்லுமா? ஏதோ ஒரு குழந்தை சொன்னுச்சு அப்படின்னா, இதே போல் ஒரு பயிற்சி பட்டறையில் ஒரு குழந்தை ஒரு கதை எழுதியிருந்தா. அதோட முதல் வரி இருக்கு இல்லையா, முதல் வார்த்தை, அந்த முதல் வார்த்தையே இதுவரைக்கும் யாரும் பெரியவங்களே யோசிக்காத அளவுக்கு அந்த வார்த்தை. அந்த கதையை ஆரம்பிக்கிறா, வயதான யானை ஒன்று பசியோடு இருந்தது. அடி யானை தானே குழந்தைங்க எழுதுவாங்க, யானை இருக்கும் தும்பிக்கை இருக்கும் அது இதுன்னு எழுதுவாங்க இல்லையா. அந்த பொண்ணு சொல்றா, வயசான யானை ஒன்று பசியோடு இருந்தது. அந்த யானை அந்த காட்டுக்குள் சுற்றி அலையாத இடங்களே இல்லை. அந்த காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருக்கலாம், அந்த காட்டோட பராமரிக்கிறதுக்காக எத்தனையோ விலங்குகள் இருக்கலாம். அந்த சிங்கமே அந்த காட்டில் ஏதாவது முடிவு எடுக்குன்னா அந்த யானையை கேட்டு தான் எடுக்கும். ஏன்னா அந்த யானைக்கு தெரியாத மரங்களே கிடையாது, யானைக்கு தெரியாத விலங்குகளே தெரியாது, யானைக்கு தெரியாத பறவைகளே கிடையாது. அந்த யானை காட்டுக்குள்ளார அதை மீறி ஒரு சிறு உயிர் கூட இல்லை. அந்த அளவுக்கு அந்த காட்டையே தன்னுடைய மூளைக்குள் பதிவு செய்து வைத்திருந்தது யானை. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். இப்போ அந்த யானைக்கு வயசாயிடுச்சு, ஞாபக மறதி வந்துருச்சு. அதுக்கு எங்கே உணவு கிடைக்குன்னே தெரியல. இன்னைக்கு கூட காலையில் ஏந்திரிச்சிச்சு, பசிக்குது. அந்த வயசான யானைக்கு பசிக்குது, எங்கே உணவு கிடைக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு திசையில் போயிட்டே இருந்துச்சு, போக போக போயிட்டே இருக்குது. தூரத்தில் மஞ்சளாக என்னமோ தெரியுது, ஏதோ உணவுப் பொருளாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டக்க போகுது. அந்த யானை கிட்டக்க போய் பார்க்கும்போது ஒரு வாழைத்தாறு இருந்துச்சு. வாழைத்தாரை பார்த்தோன்னே வேக வேகமாக போய் தன்னோட தும்பிக்கையால் அந்த வாழைத்தாரை அப்படியே பிடிச்சி இழுக்குது. இழுக்கும் போது திடீர்னு பார்த்தா அது யானையை சுற்றி மனுஷங்க வந்துட்டாங்க. அந்த யானை உணவு தேடி 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 ஊருக்குள்ளார வந்துச்சு. யானையை பார்த்தோன்னே ஊர் மக்கள்லாம், ஐயோ என்னடா யானை ஊருக்குள்ளார வந்துச்சு, இது ஒரு தடவை வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும், இந்த யானை எப்படியாவது கொன்னுடணும்னு முடிவு பண்ணுறாங்க.
கொன்னுட முடிவு பண்ண அவங்க எப்படி கொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த ஊரில் ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்காரனை அழைச்சிட்டு வந்து இந்த யானை எப்படியா சுட்டு கொன்னுடு அப்படிங்கிற. அந்த வேட்டைக்காரன் யானை அப்படியே பார்க்குறான். வழக்கமாக யானை வந்து ஊருக்குள்ளார வந்துருச்சுன்னா தப்பிச்சு ஓரத்துக்கு ஏதாவது பண்ணோம், மனிதர்களை தாக்கும். ஆனால் இந்த யானை ஒன்றுமே செய்யலை, அப்படியே நிற்கிது. என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறான், இந்த யானையை ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, அந்த யானை வந்து ஏதோ ஞாபகம் மறந்தியால் பாதிக்கப்பட்ட யானை மாதிரி தெரியுது, அதனால் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா. நீ என்ன புதுசாக வியாக்கியானம் சொல்கிற? அந்த யானை எப்படி அதெல்லாம் அது யானைக்கு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த வேட்டைக்காரனும் வயதான ஒரு ஆள், அவனுக்கும் ஞாபக மறதி இருக்குதான். அந்த பொண்ணு அழகாக எழுதுறா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் என்னென்னமோ சொல்லியும் அந்த வேட்டைக்காரன் என்னென்னமோ அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறான். ஊர் மக்கள் கேட்கல, சுட்டு கொன்னுடுங்கிறாங்க. அந்த வேட்டைக்காரன் துப்பாக்கியை வச்சு அதில் ஊசியை வச்சு துப்பாக்கி யானையை சுட்டுறான். யானை கீழே விழுந்துருச்சு. வனத்துறை அதிகாரிகள்லாம் வந்து யானை யாரா கொண்டதுன்னு சொல்லி வேட்டைக்காரனை கைது பண்ண வராங்க. கைது பண்ண வர நேரத்தில் யானை டக்குன்னு ஏஞ்சிருது. ஏஞ்சோடனே அவன் யானை வனத்துறை அதிகாரிகள் என்ன எப்படி யானை ஏஞ்சிதுன்னொன்னே, நான் யானை கொல்லலைங்க, வெறும் ஊசியை தான் அதில் போட்டு சுட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணனோன்னே, ஞாபக மறதி நோயால் அந்த யானை பாதிக்கப்பட்டிருக்குமோ நான் நினச்சேன், அதனால் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், யானை கொல்லவும் வேணாம், அடிக்க வேணாம், ஒன்று வேணாம், கொண்டு போய் மிருகக்காட்சி சாலையில் கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வேட்டைக்காரன் சொல்கிறான், வேட்டைக்காரன் சொல்கிறதாக அந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் எழுதுறா, நீங்கள் தினமும் புழங்கின இடம், தினமும் பார்த்த இடத்தெல்லாம் விட்டுட்டு, பழகின மிருகங்கள்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் அந்த யானை எப்படிங்க இருக்கும்? உங்களால் பழகின இடத்தெல்லாம் விட்டுட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சா உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு வேட்டைக்காரன் சொல்வதாக 9ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பொண்ணு எழுதுறா. அப்புறம் வந்து மறுபடியும் கொண்டு போய் காட்டிலே விடுறதா கதை முடியுது. நிஜமாக யோசிங்க, அந்த 9ஆம் படிக்கிற மிருதுலா எழுதுனது அந்த வயசான யானை என்பது யானையா சொல்கிறாங்க? அந்த வயதான யானைக்கு பதில் அது வீட்டில் இருக்கிற வயதான ஒரு பாட்டி தாத்தாவையும் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கதை அப்படியே பொருந்தும். குழந்தைங்க தம் மனசில் இருக்கிறத, ஆழ் மனசில் இருக்கிற விஷயத்த நேரடியாக பேசுறதுக்கு நம்ம எப்போ அலோவ் பண்ணுறோம்? பள்ளிகள் அலோவ் பண்ணுறோமா? பள்ளிகளில் ஏதாவது நீங்கள் சொல்கிறது சரி தப்புன்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறத வந்து இவங்க மறுத்து பேசினா ஆசிரியர் விட்டுருவாங்களா? வீடுகளில் வந்து குழந்தைங்களுடைய ஆலோசனைகள் நம்ம என்னைக்காவது கேட்குறோமா? அவங்க பேசினாலே பெரியவங்க மாதிரி பேசாத, எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கி வச்சிடுறோம். அப்போ அவங்களுடைய கதைகள் வழியாக அவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ண அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான நேரத்தை ஒதுக்குனாவே அவங்களுடைய பல விஷயங்கள் நமக்கு வந்து இதாக இருக்கும். இது என்னமோ நாங்கள் தான் என்னமோ குழந்தைங்க பேச்சை கேட்குறது இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஊர் உலகெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா அப்படின்னா கேட்டுட்டு தான் இருக்கு. இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி புத்தக வாசிப்புக்குள்ளார வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து புத்தகங்கள் அங்கேருந்து வந்துச்சு, அச்சடிச்சு மாஸ்கோ, அதுலேருந்து ராதுகா பதிப்பகம், இதுலேருந்து புத்தகங்கள்லாம் வந்துச்சு. அந்த புத்தகத்தை தான் படித்து தான் நிறைய பேர் புத்தக படிக்கிற பழக்கத்துக்குள்ளார வந்தாங்க. அந்த புத்தகம் தயாரிக்கிற பணி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பதிப்பகம் ஆரம்பிக்கணும் இல்லையா. ரஷ்யாவில் வந்து அப்போ புகழ்பெற்ற எழுத்தாளர் மாசிம் கார்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. எடுத்தோம் நானே பெரிய எழுத்தாளர், குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாதா? நான் உடனே போய் ஒரு 10 எழுத்தாளர்களை வச்சு புத்தகம் எழுதி உடனே புத்தகத்தை அச்சடித்து எல்லா நாடுகளுக்கு அனுப்ப போகிறோன்னு அவர் செய்யலை. அவர் என்ன செஞ்சார்னா, நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற பெற்றோர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சார். உங்களிடம் இருக்கிற குழந்தைகள் தான் என்ன விதமான கதைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன மாதிரியான புத்தக வடிவமைப்பு இருந்தால் பிடிக்கும்னு எனக்கு கடிதம் எழுதுங்கன்னு அவர் கேட்குறார். 1 2 இல்லை, 50 100 இல்லை, 2000க்கு மேற்பட்ட கடிதங்கள் கார்கிக்கு எழுதப்படுது. எங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் வேணும்னு குழந்தைங்க எழுதி அனுப்புகிறாங்க. அந்த கடிதங்களை படிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பதிப்பகத்து வேலையை ஆரம்பிக்கிறார். அதனால தான் அந்த புத்தகங்கள் எங்கு படித்தாலும் அது குழந்தைகளை ஈர்க்கிற மாதிரி இருக்கு. தான் தோண்டித்தனமாக தனக்கே தெரியும் என்று அவர் ஒருபோது நினைக்கல. சரி, ஏதோ வெளிநாட்டு உதாரணம் சொல்கிறீங்க, நம்ம நாட்டில் அப்படி எதுவும் இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். இதோ பக்கத்தில்
கேரளாவில் பேராசிரியர் சிவதாசன் ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், ஒரு அறிவியல் அறிஞர். அவர் குழந்தைகளுக்கு அறிவியலை அவ்வளோ எளிமையாக எழுதக்கூடியவர். அவர் அங்கே மலையாளத்தில் ஒரு அறிவியல் பத்திரிக்கை இருக்குது, குழந்தைகளுக்கான பெரியவங்களுக்கான எல்லாருமே படிக்கலாம். அந்த ஒரு அறிவியல் பத்திரிக்கை, அதுக்கு நிறைய பேர் கடிதங்கள் எழுதுவாங்க. அவர் அந்த பத்திரிக்கைக்கு வேலை பார்க்குற நேரத்தை விடவும் அந்த கடிதங்களை படிக்கிறதுக்கு நேரம் தான் அதிகமான செலவிடுவார். எந்த கடிதத்தையும் அவர் படிக்காமல் வச்சதே கிடையாது. அப்படி ஒரு நாள் ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் அவருக்கு உலகம் முழுக்க ஒரு புகழை பெற்று தருகிற ஒரு மையமான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அந்த கடிதம் எழுதினது 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன். 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஒரு அஞ்சல் அட்டையில் ஒரே ஒரு வரி எழுதி அனுப்புகிறான். ஒரு மண்புழு கடிதம் எழுதுதான் அப்படின்னு அவன் எழுதுறான். 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன், நான் இந்த மண்ணுக்கு தேவைக்கு அதிகமாக உழைத்து விட்டேன், இந்த மண்ணை வளப்படுத்துவதற்கு தேவைக்கு அதிகமாக உழைத்து விட்டேன், எனக்கு ஓய்வு கொடுத்து, எனக்கு ஓய்வு அறிவித்து ஓய்வூதியம் கொடுங்கள் என்று மண்புழு கேட்குதான் அப்படின்னு அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் எழுதியிருக்கான். எழுதினோன்னே இவருக்கு வந்த 1000 கடிதங்களில் இதுவும் ஒன்று. இந்த கடிதத்தை தூக்கி போட்டிருக்கலாம், ஆனால் சிவதாஸ் செய்யலை. அந்த கடித வரி அவர் தூங்கவே விடலை. அவர் எழுதியிருக்கார், அவரோட பேட்டிகளை எல்லா பேட்டிகளையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த வரியை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கார். ஒரு மண்புழு ஓய்வுக்கு, தனக்கு ஓய்வு வேணும்னு கேட்குமா, ஓய்வு கேட்கறத விடுங்க, ஓய்வூதியம் வேணும்னு கேட்குமா அப்படின்னு அவருக்கு அந்த விஷயத்தை கேட்டு யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சுட்டே இருக்கோன்னே சரி கேட்குறதாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தொடர் கதை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பத்திரிகையிலேயே ஒரு மண்புழு எனக்கு ஓய்வுக்கு வேணும், ஓய்வூதியம் வேணும்னு சொல்லி இந்த அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினோன்னே ஒரு அமைச்சர் இப்படியே படிச்சுட்டு இருக்கிற வேலையில் இது வேறவா அப்படின்ட்டு அந்த மனுவை கேன்சல் பண்ணிடுறார். அதெல்லாம் கிடையாது, இருக்கிற ஆளுங்களுக்கே இது கொடுக்க முடியல, உனக்கு மண்புழுக்கு வேறவா அப்படின்னு சொல்லி அந்த மனுவை கேன்சல் பண்ணிடுறார். விடுவான், நம்ம மண்புழு விட்டுருமா, உன்னை விடலை. கோர்ட்டில் கேஸ் போட்டுருது. கோர்ட்டில் போய் நான் இந்த நிலத்துக்காக இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், ஒரு விவசாயி என்ன செய்வாரோ அந்த அளவுக்கு நான் அந்த மண்ணுக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன், என்ன நீங்கள் ஒரு விவசாய தொழிலாளியாக அங்கீகரிக்கணும். முதல்ல எப்படி விவசாய தொழிலாளியாக அங்கீகரிக்கணும், எனக்கு ஓய்வூதியம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை எதிர்த்து அரசு வக்கீல் பேசுகிறார். இந்த மண்புழு சொல்வதெல்லாம் அப்படியே ஏற்றுக்க முடியாது, பல்வேறு உயிர்கள் இந்த மண்ணை வளப்படுத்துது, அதில் ஒன்று தான் இது, மண்புழுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்க ஆரம்பித்தா நம்ம கஜானா காலியாகிடும் அப்படிங்கிறாங்க. இந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. சிவதாஸ் இதன் வழியாக மண்புழு இந்த மண்ணுக்கு என்னென்னலாம் செய்யுதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். அந்த கேஸ் நடக்குது இல்லையா, ஒரு கோர்ட்டில் நடக்குதுன்னா மண்புழு தான் என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறாரு. இவங்க மறுத்து பேசுகிறாங்க. இதன் வழியாக குழந்தைகளுக்கு மண்புழுவை பற்றியும் மண்புழு இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியில் வந்துடுச்சு. கடைசியில் அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சு. இந்த வழக்கு 2-3 வருஷம் நடக்குது. அப்போ ஒரு ஆள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறார். ஏங்க, மண்புழுவோட ஆயுள் காலமே சில வாரங்கள் தான், இந்த வழக்கு இத்தனை நாள் நடக்குது, அந்த வழக்கு போட்ட மாத்தன்கிற மண்புழு இருக்கு இல்லையா, அந்த மண்புழு எப்போவோ செத்து போயிருக்கும், அந்த பேரை வச்சுக்கிட்டு வேற ஏதோ மண்புழு நம்மள்ட்ட கேஸ் நடத்திட்டு இருக்கான், இது போர்ச்சரி வழக்கு, இது நீங்கள் ஓய்வூதியம் கொடுக்குறீங்களோ, விவசாய கூலியை அங்கீகரிக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க, இது ஆள்மாறாட்ட கேஸு, முதல்ல அதை சொல்லியே இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்கள், ஜட்ஜிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வழக்கறிஞருக்கு எப்படா அந்த கேஸை ஜெயிக்கிறதுன்னு இருந்தாங்க இல்லையா, அப்பாடா நல்ல பாயிண்ட் கிடச்சிட்டு சொல்லி இது கொண்டு போய் நீதிமன்றத்தை சொன்னோன்னே நீதிமன்றமும் அதை ஏற்றுக்குது. ஆமாம், ஒரு மண்புழுவோட ஆயுள் காலமே சில வாரங்கள் தான், சில மாதங்கள் தான், இத்தனை வருஷமாக எப்படி ஒரு மண்புழு இருக்க முடியும், அதுவும் மாத்தன்கிற பேரை வச்சு இத்தனை வருஷம் நீ ஏமாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு அப்புறம் மரத்தடியில் ஒரு பஞ்சாயத்து கூடுது. அப்போ மாத்தன் கடைசியாக பேரூரை ஆற்றும் போது இது மாத்தன்கிற ஒரு மண்புழுக்காக இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த பூமியை வளப்படுத்துகிற மண்புழுக்களோட கோரிக்கையாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை அப்படியே விரியும். இது என்ன பெரிய சரி ஒரு ஐடியா, நல்ல ஐடியா தான் இது, எல்லாராலையும் அவருக்கு எப்படி உலக புகழ் பெற்று கொடுத்தது.
அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறார். அந்த பல்கலைக்கழகத்தோட உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற ஒரு நபரை அவர் சந்திக்க போகிறார். அமெரிக்காவுக்கு போய் விவசாயம் தொடர்பான ஒரு பல்கலைக்கழகம் அங்கே போகிறார். அவரை பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம். இவர் வந்து அப்போ அந்த தொடர் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் இங்கேருந்து வந்திருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த உச்சபட்சமான தலைவர் இருக்கா இல்லையா, அவரோட இருக்கையிலேருந்து ஏஞ்சி வெளியில் வந்து, நீங்கள் அந்த மண்புழு கதை எழுதிட்டீங்களே நீங்கள் தானே, அந்த சிவதாஸ் தானே அப்படின்னு வந்து கை கொடுத்து அவர் உள்ளார அழைச்சிட்டு போனார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் உச்சபட்ச பொறுப்பில் இருக்க ஒருத்தவர் தன்னுடைய இருக்கையிலேருந்து எழுந்து வந்து வாசலுக்கு வந்து ஒருத்தர் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறதுக்கான காரணமாக இருந்தது 5ஆம் வகுப்பு படித்த அந்த மாணவன் எழுதிய அந்த ஒற்றை வரி.